யோபுக்கு சோதனை வந்துச்சுதான், பிசாசு சோதனை கொடுத்தாதான். ஆனா அதுக்கப்புறம் முடிவில் பாருங்க, யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால இழந்ததெல்லாம் திரும்பி இரட்டிப்பான நன்மைகளால யோபு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில சோதனை வருதுன்னா நீங்க அதை நினைச்சு நீங்க எதுவும் பயப்படாதீங்க. பிற்காலத்துல வெயிட்டான நன்மைகள், ஒரு வெயிட்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற. சோதனை வருதுன்னா ஏன் சோதனை எதுக்குதான் ஆண்டு சில விஷயங்கள் சோதனை நம்ம வாழ்க்கையை அனுமதிக்கிறாருன்னா, நம்ம ஆண்டுக்குள்ள இன்னும் நெருங்கி வாழ, இன்னும் அவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்க, இன்னும் அவரோடு கூட நெருங்கி வாழ, அவரோடு கூட இன்னும் நெருங்கி வாழ 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 அவரோடு கூட நம்ம சமாதானத்தோடு இருக்கும் போது, நம்ம அதிக நேரம் ஜெபிக்கும் போது, ஜெபிக்க 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 விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது, ஆவியில ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு நடத்துவார், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு முடிவிலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஸோ கர்த்தருக்கு